இன்றைய பஞ்சாங்கம் டிசம்பர் 15, 2025 15/12/2025 தமிழ் விஸ்வாவசு வருடம் கார்த்திகை மாதம் 29ஆம் நாள் திங்கட்கிழமை. சித்திரை நட்சத்திரம் காலை 11:09 வரை, அதன் பிறகு சுவாதி நட்சத்திரம். தேய்பிறை ஏகாதசி திதி இரவு 9:21 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. சித்த அமிர்த யோகம். மீனராசிக்கு சந்திராஷ்டமம். இன்று சர்வ ஏகாதசி. இன்றைய நல்ல நேரம் எனும் சுபகோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, நண்பகல் 12 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை, பிற்பகல் 3 மணி முதல் மாலை 4 மணி வரை. இன்றைய ராகுகாலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய யமகண்டம் காலை 10:30 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை. இன்றைய குளிகை நேரம் பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. இன்றைய கிரக நிலவரம்: மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் கேது, துலாமில் சந்திரன், விருச்சிகத்தில் சூரியன், புதன், சுக்கிரன், தனுசில் செவ்வாய், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. இன்றைய ராசி பலன்: மேஷ ராசி. குருவின் பார்வையில் சந்திரன் 7ஆம் இடத்தில் இருக்கிறதுனால நண்பர்களால் ஆதாயம் மட்டுமல்லாமல் ஒரு பெரிய வெற்றி செய்தி, சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை துணை சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோகமான நாள். கடந்த காலத்தில் உங்களுக்கு உதவி செய்தவர்களிடமிருந்து மீண்டும் ஒரு உதவி எதிர்பார்க்கலாம். அதே சமயம் இந்த நாளில் உங்களுக்கு ஒரு புதிய நபரின் அறிமுகம் கிடைப்பதன் மூலமாகவும் உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கும். நண்பர்களால் ஆதாயம் அதிகரிக்கும். உறவுகளின் சந்திப்பு நிகழ்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இளைய சகோதர சகோதரிகளுடைய உறவுகள் மூலமாக உங்களுக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்று நற்செய்திகள் வரும். உங்களுடைய தந்தை மூலமாக ஒரு பெரிய வெற்றி, சந்தோஷத்தை ஏற்படுத்தும். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று ஆதாயம் அதிகரிக்கக்கூடிய யோகமான நாள். மனசில் இனம் புரியாத சந்தோஷம் ஏற்படும். புதிய நட்புகள் உங்களுக்கு உதவிகரமாக செயல்படுவார்கள். நண்பர்களின் மூலமாக உங்களுக்கு பதவி உயர்வோ அல்லது லாப வெற்றியோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அரசாங்க அதிகாரிகளுடன் ஏற்பட்ட மோதலை நண்பர்கள் மூலமாக சமாதானப்படுத்துவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். குழந்தைகளுடன் ஏற்பட்ட சமாதானமும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். வியாபாரிகளுக்கு இன்று திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதற்கு உங்களுடைய பார்ட்னர்ஸ் ரொம்ப உதவிகரமாக செயல்படுவாங்க. ரிஷப ராசி. 6ஆம் இடத்துல சந்திரன், குரு பார்வையில் சந்திரன் இருப்பது கஜகேசரி யோகம் உங்களுக்கு நன்மையை ஏற்படுத்தும். குறிப்பாக கடன் பிரச்சனையில் உங்களுக்கு ஒரு தீர்வை தரக்கூடிய வகையில் இருக்கும். வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். திடீர் வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கும் வாய்ப்புகள் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல உங்கள் பேரில் இருந்த மரியாதை குறைவு ஏற்பட்டிருந்ததுன்னா அதெல்லாம் இப்போ சாதகமாக மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தையுடன் ஏற்பட்ட மனஸ்தாபமோ அல்லது தந்தை மீது இருக்கும் கோபமோ குறைவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கார்த்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையுடன் ஏற்பட்ட கருத்து மோதலை சமாதானப்படுத்துவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்திக்கலாம். அதாவது இன்றைக்கி எப்போவோ ஒரு வாரத்துக்குள்ளார 1 மாதத்துக்குள்ளார ஏற்பட்ட மனஸ்தாபத்தை இன்றைக்கி பேசி தீர்த்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு மேலதிகாரிகள் தக்க பலமாக செயல்படுவார்கள். அவர்களுடைய ஆலோசனை அல்லது வழிகாட்டுதல் உங்களுக்கு வெற்றியை தரும். எதிரிகளால் ஏற்படுகின்ற தொல்லைகளை பேசி தீர்த்து கொள்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பண உதவிகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். யாருக்கிட்டையாவது கடன் கேட்டிருந்தீங்கன்னா அந்த கடன் கிடைக்கும். அந்த கடன் மூலமாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் மூலமாக உங்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து பணவரவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால இன்றைக்கி திடீர் சந்தோஷம் மனதைரியத்தை கொடுக்கும். அதுவே உங்களுடைய பிரச்சனைகளுக்கான தீர்வை தரக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குடும்பம் சார்ந்த விஷயங்களில் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் மட்டும் இருக்கும். வாக்குவாதம் இருக்குது. அதனால் கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. வீட்டில் கணவன் மனைவி உறவில் பிடிவாத குணத்துடன் செயல்படுவார்கள். அதனால் அவங்கக்கிட்ட இன்றைக்கி நீங்களும் பிடிவாதம் முடிச்சிங்கன்னா தேவையற்ற மனஸ்தாபந்தான் இருக்கும். பேச்சை குறைப்பதற்கு முயற்சி எடுங்க. அனாவசிய பேச்சுக்கள் சங்கடத்தை ஏற்படுத்தும். உங்களுடைய கௌரவத்தை பாதிக்கிற மாதிரி
கூட இருக்கிறவங்க சில குழப்பங்களை ஏற்படுத்துவாங்க. மிதுன ராசி, ராசியில் இருக்கிற குருவின் பார்வையில் சந்திரன் 5ஆம் இடத்துல. உங்களுடைய நீண்ட நாள் ஆசைகள் பூர்த்தியாகும். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் முடிவுக்கு வரும். குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. வியாபாரிகளுக்கு பெருத்த லாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் படிக்கின்ற குழந்தைகள் தங்களுடைய மேல் படிப்புக்கான முயற்சியில் ஒரு பலமான அஸ்திவாரத்தை போடுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உடன் பிறந்தோருடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகி உடன் பிறந்தோருடன் ஒற்றுமைத்தன்மை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் கூட பிறந்தவங்க குறிப்பாக மூத்த சகோதரர்கள் உங்களுக்கு ரொம்ப பக்கபலமாக செயல்படுவாங்க. உங்களுடைய தேவைகளுக்காக உதவி செய்வார்கள். அவர்கள் உங்களுக்கு நட்பு பாராட்டி சந்தோஷ அனுபவங்களை ஏற்படுத்துகின்ற சிறப்பான நாள். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகள் மூலமாக ஏற்பட்ட மன சங்கடங்கள் விலகும். அதே சமயம் வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும். வியாபார வளர்ச்சி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கு பதவி தேடி வந்தாலும் எதிரிகளின் தொல்லையும் சற்று அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நண்பர்கள் மூலமாக உங்களுக்கு உதவிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீங்கள் அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சது போக இப்போ உங்களுக்கு சில பேர் உதவி செய்கிற மாதிரி சூழ்நிலை இருக்குது. அதுவும் வாழ்க்கை துணையின் மூலமாக உங்களுடைய பதவி சார்ந்த விஷயங்கள் இருந்த குழப்பங்கள் சற்று அதிகரித்தாலும் உங்கள் கூட ஒர்க் பண்ணுறவங்க உங்களுடைய உடன்பிறப்புகள் சப்போர்ட்டிவாக செயல்பட்டு உங்களுக்கு இருக்க வேண்டிய வரவேண்டிய அவமரியாதை களைவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்துவார்கள். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் வெற்றியை தரும். ஆனால் வேலை செய்கிற இடத்துல கடுமையான வேலை பளு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். வேலையில் பதட்டம் ஏற்பட்டால் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. கடக ராசி, ராசிநாதன் 4ஆம் இடத்துல குரு பார்வையில் இன்னைக்கு உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் மருத்துவ ரீதியான தீர்வுகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். உங்களுக்கு சுக அதிகரிப்பு ஏற்படும். வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கான வாய்ப்பு ஏற்படும். அதற்கான செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நிலம் சார்ந்த முதலீடுகள் உங்களுக்கு வெற்றியை தரும். அது சம்பந்தமான கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய கடன் பிரச்சனைகள் சற்று அதிகரித்தாலும் அதனால் சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே சமயம் திடீர் அதிர்ஷ்டத்தின் மூலமாக இன்று பண வரவும் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். நீண்ட நாட்களாக கடல் கடந்து போகணும் அல்ல கடல் கடந்து பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இன்றைக்கி நல்ல செய்திகள் வரும். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெளிநாட்டு தொடர்பான ஒரு நற்செய்தி சந்தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் அவங்க வர்றதுனால, அதாவது கடல் கடந்து இருக்கிறவங்க உங்கள் வீடு தேடி வர்றதுனால உங்களுக்கு செலவுகள் இருக்கும். கணவன் மனைவி உறவில் புதிய அத்தியாயம் துவங்கிறதுக்கு முயற்சி எடுத்தால் நன்மைகள் ஏற்படும். இன்று உங்களுக்கு சந்தோஷ அதிகரிப்பு ஏற்படுகின்ற சுக அதிகரிப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருந்தாலும் அலைச்சலை கொடுக்குற மாதிரி இருக்குது. அந்த அலைச்சல் உங்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். வீட்டுக்கு தேவையான விலையுயர்ந்த பொருட்கள் வாங்கி சந்தோஷம் அடையக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சிம்ம ராசி, இன்று குடும்பத்தில் ஒரு பெரிய முன்னேற்றகரமான செய்தி வருவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். குழந்தைகளால் மன நிம்மதி. உங்களுடைய உடன்பிறப்புகள் மூலமாக உங்களுக்கு வெற்றி செய்திகள் வருவது, இளைய சகோதரர்களுடன் ஏற்பட்ட மனஸ்தாபம் விலகுவதுன்னு ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஆனால் யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அது அவங்க மனசில் காயத்தை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே சமயம் உங்களுடைய வியாபார விஷயமாக நீங்கள் எடுத்த முயற்சிகள் அரசாங்க அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலைக்காக முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கும் இன்று நற்செய்திகள் வருவதற்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று குழந்தைகள் விஷயத்தில் நற்செய்திகள் வரும். குழந்தைகளுடைய எதிர்காலம் கருதி நீங்கள் பயந்துட்டு இருந்த நல்ல ஒரு விஷயத்தில் நல்ல செய்தி வருவதற்கான வாய்ப்பு இருக்குது. படிக்கின்ற குழந்தைகள், இந்த ராசியில் பிறந்த குழந்தைகளாகட்டும், இந்த ராசியில் பிறந்த பெற்றோரின் குழந்தைகளாகட்டும், குழந்தைகளால் மன நிம்மதியை தருவார்கள். அதனால் குடும்பத்தில் ஒரு நிம்மதி பெருமூச்சு விடக்கூடிய வாய்ப்பு இருக்குது. வழக்கு சார்ந்த விஷயங்கள், பங்காளி சண்டை போன்ற விஷயங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீண் பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது. வார்த்தையை விட்டுட்டு சங்கடப்படுற மாதிரி சூழ்நிலை இருக்குது. குறிப்பாக உங்கள் வேலை செய்கிற இடத்துலையும் உங்களுடைய பிஸ்னஸ் பண்ணுற இடத்துலையும் கவனமாக இருங்க. அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது நல்லது.
உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அரசாங்க அனுகூலம் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படும். அரசாங்கத்திடமிருந்து வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகும். அதே சமயம் அரசாங்கம் உங்களுக்கு ஏதாவது நோட்டீஸ் அனுப்பியிருக்குன்னா அந்த நோட்டீஸ் சம்பந்தமாக நீங்கள் எடுத்த முயற்சி அக்செப்ட் பண்ணப்படக்கூடிய வகையில் இருக்குது. அதனால் உங்களுக்கு நஷ்டங்கள் குறைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கன்னி ராசி. குடும்பஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில், அதனால் வேலைக்காக முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கும் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் இன்று ஆதாயம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தந்தை வழியில் உங்களுக்கு மனசில் ஒரு விதமான பயம் அல்லது குழப்பம் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறதுனால அவசரப்பட்டு தந்தையுடன் இன்று பெருசாக ஒற்றுமைத்தன்மையோடு இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க. அவருடைய நிதானத்தை, அவருடைய செயல்பாட்டை தெரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. வருமானத்தில் இருந்த தடைகள் விலகும். அதே சமயம் உங்களுடைய எதிரிகள் சார்ந்த விஷயங்களில் நீங்கள் சில விஷயங்களை கற்பனை பண்ணிக்கிட்டு மனக்கவலைப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மனசில் பயம் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கவலைகள் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேலை முயற்சி சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் தடுமாற்றத்தை ஏற்படுத்தும். அதனால் இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்குற விஷயத்தில் வெற்றி கிடைப்பதில் தாமதம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதிகமாக பேசுகிறதுனால உங்களுடைய வீக்னஸ் வெளியில் தெரியறதுங்க. அதனால் பேச்சை குறைப்பது நல்லது. பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கும் நிலம் சார்ந்து தொழில் செய்பவர்களுக்கும் இன்று வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நிலம் சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகி நிலம் சார்ந்த விஷயங்களில் வருமானம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் மருத்துவ ரீதியான தீர்வுகளால் நிம்மதியை தரக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சக பணியாளர்கள் விஷயத்தில் முன்கோபத்தை வெளிப்படுத்துவீங்க. இது உறவுகள் விஷயத்திலும் வெளிப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் கோபத்தினால சங்கடம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதாவது நீங்கள் பேசுகிறது நியாயமான வார்த்தை தான் பேசுகிறீங்க, ஆனால் தேவையில்லாத விஷயத்தை தகுந்த நபரிடம் பேசாமல் சம்பந்தமில்லாத நபரிடம் பேசுவதால் உங்களுக்கு அனாவசிய விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. துலாம் ராசி. ராசியில் சந்திரன் குருவின் பார்வையில் உங்கள் மனசையும் உடம்பையும் தெம்பாக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். தந்தை வழியில் உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். அதே சமயம் அலுவல் ரீதியாக புதுசாக வேலைக்கு முயற்சித்து கொண்டிருப்பவர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வேலையில் சேர்ந்த இடத்துல உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். உங்களிடம் ஒரு தெளிவான சிந்தனை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எடுத்த காரியத்தில் வெற்றி அடைவீர்கள். அதே சமயம் பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு காரிய வெற்றி ஏற்படுறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் மேலதிகாரிகளோட வாக்குவாதம் இருக்கும். ஆனால் நீங்கள் பேசுகிற வார்த்தைகள் நியாயமான வார்த்தைகளாக இருக்கிறனால அவங்க தங்களுடைய தப்பை உணர்ந்து திருத்திக்கிட்டு மீண்டும் உங்களுடன் நட்பு பாராட்டுவார்கள். இதனால் உங்களுக்கு தெளிவான சிந்தனை ஏற்படும். மனசில் இருக்கிற குழப்பத்தை போக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு புதிய இடமாறுதல் காரணமாக சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுகின்ற நல்ல நாள். ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். அதே சமயம் புதிய பதவி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. இந்த புதிய பதவியின் மூலமாக உங்களுக்கு எதிரிகளின் விஷயத்தில் சந்தோஷ அனுபவங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் வைத்தறிச்சல் படுவாங்க, ஆனால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். உங்களுக்கு அதனால் எந்த பாதிப்பும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பண வருமானத்திலிருந்து தடைகள் விலகும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். பண வருமானத்தில் இருந்த தடைகள் விலகி வருமானம் அதிகரிக்கும். கடல் கடந்த பயணத்தில் இருந்த குழப்பங்களும் நிவர்த்தியாகும். மேல் படிப்புக்கு முயற்சித்து கொண்டிருக்கும் இளம் தலைமுறையினருக்கு தங்களுடைய ஆசைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். வியாபாரிகளுக்கு வருமான அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விருச்சிக ராசி. விரயஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில், இதனால் உங்களுக்கு கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கவலை எதுவுமே உங்களுக்கு சம்மந்தம் இல்லாதது, உங்களுக்கு தேவையில்லாத கவலையாக இருக்கும். நீங்களாக சில விஷயங்களை இழுத்து போட்டுக்கிட்டு வீண் குழப்பத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. வம்படியாக சில விஷயங்களை செய்கிறீங்க. இதெல்லாம் குறைச்சிக்கிட்டு உங்களுக்கு உண்டானதை மட்டும் பண்ணுங்கள். அதிக கடன் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. கடன் வாங்குறதுக்கே இப்போ கஷ்டம். கேட்டால் கடன் கிடைக்காது. வருமானம் நல்லா இருக்குது.
அதே சமயம் உங்களுக்கு வர வேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாகிறதுக்கும் இன்னைக்கு அதிர்ஷ்டம் துணை இருக்கும். அதனால் உங்களுக்கு அலைச்சல் ஏற்படும். வெளியூர் பிரயாணங்கள் மூலமாக சொத்து சேர்க்கை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சக பணியாளர்களின் ஒத்துழைப்பு பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற ஒரு நல்ல நாள். புதிய நண்பர்களின் அறிமுகம் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அந்த நண்பர்கள் உங்களை தேடி வருவாங்க, உங்களுடைய திறமையை தேடி வருவாங்க. இதனால் குடும்பத்தில் சந்தோஷம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திருமண வயதில் இருப்பவர்களுக்கு திருமண பேச்சுவார்த்தைகள் முன்னேற்றத்தை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஆனால் யார் கூட பிஸ்னஸ் விஷயமாக பழகிறீங்களோ அவங்களுடைய எண்ண ஓட்டத்தை தெரிந்து கொண்டு செயல்படுவது நல்லது. வாழ்க்கை துணை சம்பந்தமாக எந்த ஒரு புதிய முயற்சியிலும் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இப்போதைக்கு அவருக்கு டைம் சுமாராக தான் இருக்குது, அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று நட்புகள் ரீதியாக உங்களுக்கு மனக்குழப்பம் ஏற்படுகின்ற குழப்பமான நாள். மனசில் கவலை அதிகரிக்கும். உங்கள் கூட இருக்கிறவங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க, உங்களுக்கு கடன் கொடுத்தவங்க, உங்கள்கிட்டேருந்து கடன் வாங்கினவங்கெல்லாம் இன்றைக்கி தேவையில்லாத பேச்சுக்களை பேசுவாங்க. மனசில் இனம் புரியாத கவலை அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இது எல்லாமே இந்த கவலைகள் உங்கள் மனசில் வைராக்கியத்தை ஏற்படுத்துமே அன்றி சஞ்சலத்தையோ தடுமாற்றத்தையோ ஏற்படுத்தாது. அதனால் எடுத்த காரியத்தில் காலம் முன்ன வச்சு வெற்றி காண்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணை சம்பந்தமாக கவலைகள் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வாழ்க்கை துணையின் ஆரோக்கியம் சம்பந்தமாக மருத்துவ செலவுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை இருக்கிறனால இன்று அலைச்சல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தனுசு ராசி, இன்னைக்கு உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். குறிப்பாக வியாபாரத்தில் மரியாதையோடு சேர்ந்த லாபம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்ப விஷயத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். குடும்பத்தில் புதிய உறவுகளால் சந்தோஷம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் ஏற்படும். பெரிய மனிதர்கள், உங்கள் வீட்டில் உங்களை விட வயதில் மூத்தவர்கள், மூத்த சகோதரர்கள், அவங்களுடைய குடும்பத்தினர், இப்படி எல்லாரும் உங்களுக்கு மரியாதை கொடுத்து சந்தோஷத்தை அதிகப்படுத்துவார்கள். குழந்தைகள், படிக்கின்ற குழந்தைகளாலும் மன நிம்மதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இத்தனை நாளாக உங்களுடைய வாழ்க்கை துணை மூலமாக ஏற்பட்ட அவமானங்கள் விலகி இத்தனை நாளாக அவர் கொடுத்துட்டு இருந்த சிக்கல்கள் தீர்வதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். திருமண வயதினருக்கு திருமண பேச்சுவார்த்தைகளிலிருந்து தடைகள் விலகும். ஆனால் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கிய விஷயத்தில் அல்லது தாயாருடன் மனஸ்தாபம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக பேசுங்க. மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். வழக்குகளில் வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்த நபர் உங்களுக்கு சிக்கல்களை தீர்ப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நண்பர்கள், எதிர்பாலின நண்பர்களால் உங்களுக்கு வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வெளியூர் பிரயாணங்கள் உங்களுக்கு மரியாதை உயர்த்தும். அதே சமயம் செலவுகளால் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால செலவுகளால் உங்களுக்கு மரியாதை உயர்வு ஏற்படும். அடுத்தவங்களுக்கு தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக செலவு செய்வீங்க. கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிரிகள் கூட உங்களை பாராட்டி மகிழ்வதற்கான வாய்ப்பு ஏற்படும். நண்பர்கள், வாழ்க்கை துணை அல்லது சக பணியாளர்கள், உங்கள் கூட வேலை பண்ணுறவங்க, உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்க, இப்படி எல்லாரும் உங்களை பற்றி பெருமையாக பேசுகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று தந்தை வழியில் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை செய்யறதுனால உங்களுக்கு மரியாதை உயர்வு இருக்குது. குடும்பத்தில் உங்களுடைய சகோதர சகோதரிகள் உங்களுக்கு அன்பு பாராட்டுவார்கள். மூத்த சகோதரர்கள் வழியில் உங்களுக்கு ஒரு நல்ல மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பிரிந்த குடும்பம் ஒற்றுமை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மகர ராசி, தசமஸ்தானத்தில் சந்திரன் குரு பார்வையில் தொழில் ரீதியாக நீங்கள் எடுத்த முயற்சிகளுக்கு கடன் உதவிகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். நீங்கள் உங்களுடைய பிஸ்னஸை விரிவுபடுத்தணும், உங்கள் பிஸ்னஸ்க்கு பணம் தேவைன்னு சொல்லிட்டு ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ லோன் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு கடன் கொடுத்தவர்கள் மீண்டும் கடன் கொடுக்க தயாராவார்கள். இதனால் உங்களுக்கு இருந்து வந்த பயம், குழப்பம், தடுமாற்றம் விலகும். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று படிப்பு சார்ந்த விஷயங்களில் நல்ல முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால இந்த ராசியில் பிறந்த குழந்தைகள் நீண்ட நாட்களுக்கு பிறகு வெற்றிகளை பெறக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். அதே சமயம் படிப்பு சம்பந்தமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் தடங்கல்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. வியாபாரிகளுக்கு மந்தத்தன்மை ஏற்படக்கூடிய சூழ்நிலை, வியாபாரத்தில் அரசாங்க குறுக்கீடுகள் அல்லது எதிர்பாலினத்தவர்களின் குறுக்கீடுகள் ஏற்படும். உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். உங்களுடைய வீடு மனை சார்ந்த விஷயங்களில் புதிய பொருட்கள் வாங்கும் யோகம் ஏற்படுகின்ற நல்ல நாள். திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று சுக அதிகரிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது.
வீடு சம்பந்தமாக நீங்கள் ஏதாவது ஒரு பிளான் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆரோக்கிய விஷயத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணையின் தாயார் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்களுக்கு செலவுகள், முதலீடுகளால் செலவுகள் ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான நாள். இந்த முதலீடு உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும், நன்மையை ஏற்படுத்தும். அலுவலக ரீதியாக உங்களுக்கு வெளியூர் பிரயாணங்கள் இருந்ததுன்னா அது மதிப்பை கொடுக்கக்கூடிய வகையில் இருக்குது. நீண்ட நாட்களாக உங்களுக்கு வரவேண்டிய பழைய பாக்கிகள் வசூலாவதில் தாமதம் ஏற்படும். கும்பராசி, பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுக்கு தந்தை வழியில் நல்ல ஆலோசனைகள் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. குழந்தைகளால் மன நிம்மதி ஏற்படும். குழந்தை பாக்கியம் சம்பந்தமாக எடுத்த முயற்சிகளில் வெற்றியை தரக்கூடிய செய்திகள் வரும். வியாபாரிகளுக்கு இன்று வருமான அதிகரிப்பு ஏற்படுவது மட்டுமல்லாமல் வியாபாரத்தை விரிவுபடுத்துறதுக்கான முயற்சியில் உங்களுடைய நட்புகள் சாதகமான பலன்களை ஏற்படுத்துவார்கள். அடுத்தவங்க பேச்சை கேட்டு செயல்படுங்க, உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கூட ஒர்க் பண்ணுறவங்களால் உங்களுக்கு வசதி வாய்ப்புகள் பெருகுவதற்கும் வாய்ப்பு இருக்குது. எதிர்பாலினத்தவர்கள் விஷயத்தில் சற்று விலகி இருப்பது நல்லது. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு மதிப்பு மரியாதை உயர்வதற்கு உண்டான சூழ்நிலை இருந்தாலும் உங்களுடைய கோபமான வார்த்தைகள் தேவையற்ற பேச்சுக்களை ஏற்படுத்தி சங்கடத்தை ஏற்படுத்தும். சுக குறைவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க. உடம்புல உஷ்ணம் அதிகரிக்காமல் பார்த்து கொள்வது நல்லது. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன்பிறப்புகளின் ஆலோசனை சாதகமான பலன்களை ஏற்படுத்தும். உங்கள் கூட பிறந்தவங்க இல்லாட்டினாலும் பெரியப்பா பையன், சித்தப்பா பையன், அண்ணன் யாராவது ஒருத்தர் இருந்தாலும் சரி, உங்களோட வயதில் மூத்தவராக இருந்தால் அவர் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு ஆதாயத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது. குறிப்பாக உங்களுடைய கடந்த கால அனுபவங்களை பிரதிபலிக்கிறதுக்கான வாய்ப்பை ஏற்படுத்தும். புதிய நபர்களை சந்தித்து அவர்கள் மூலமாக சில தேவையற்ற விமர்சனங்களுக்கு ஆட்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உடன் பிறந்தோரின் ஆலோசனைகள் நன்மையை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கும். தந்தை மூலமாக உங்களுக்கு நல்ல ஆலோசனைகள் கிடைக்கும். தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறவங்க உங்களை பற்றி பெருமையாக பேசுவாங்க. உங்களுடைய வியாபார விஷயத்தில் புதிய அணுகுமுறை லாபத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. அரசாங்க பதவியில் இருக்கிறவங்களுக்கு இன்று மரியாதை உயர்வு ஏற்படுகின்ற சிறப்பான நாள். மீன ராசி, இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டம தினம்னு கவலைப்பட வேண்டாம். வருமானத்தில் குறைவு இருக்காது. ஆனால் பேசக்கூடிய வார்த்தைகளில் சற்று எச்சரிக்கையாக இருங்க. ஏன்னா நக்கல் பேச்சு, நையாண்டி பேச்சு பேசுனீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத விமர்சனங்களும் கோபமும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தாய் வழி உறவுகள் உங்களுக்கு அனுகூலத்தை ஏற்படுத்துவார்கள். அதே சமயம் குழந்தைகளும் உங்களுக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்காங்க. அவர்களுக்கு தேவையான உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பு ஏற்படுகின்ற நல்ல நாள். என்னதான் சந்திராஷ்டமமாக இருந்தாலும் குருவின் பார்வையில் சந்திரன் இருக்கிறதுனால உங்களுடைய பிரச்சனைகளுக்கு காரணகர்த்தாவாக நீங்களே இருப்பீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கிறது நல்லது. பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலைச்சல் அதிகரிக்கும். தொழில் ரீதியாக கொஞ்சம் பதட்டம் அடையக்கூடிய சூழ்நிலை. வீடு, மனை, வண்டி, வாகனம் போன்ற விஷயங்களில் அவசரப்பட்டு முதலீடு பண்ணிடாதீங்க. முதலீடு பண்ணினீங்கன்னா அதை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு, அந்த பணத்தை வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு சட்ட தடுமாற்றம் ஏற்படும். உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று அலுவல் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த குழப்பங்கள் நிவர்த்தியாகும். வேலை செய்கிற இடத்துல மரியாதை உயர்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. புதிய வேலையில் சேர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் எப்போவுமே ஒரு கண் இருப்பது நல்லது. தாயாரின் ஆரோக்கிய விஷயத்திலோ அல்லது தாயாருடன் மனஸ்தாபத்திலோ நீங்கள் முரண்டு பிடிக்காமல் இருப்பதற்கு முயற்சி எடுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு திடீர் தனயோகம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. வருமானத்தில் குறை இருக்காது. ஆனால் உங்களுக்கு கஸ்டமராக இருக்கிறவங்க, உங்களுக்கு சப்ளை பண்ணக்கூடிய நபர்கள், உங்களுக்கு பணம் கொடுக்கக்கூடிய நபர்கள்லாம் இன்றைக்கி பிடிவாதத்தை வெளிப்படுத்துவாங்க. அந்த பிடிவாத குணம் உங்களுக்கு எரிச்சலை ஏற்படுத்தும். அதனால் முன்கோபத்தை தவிர்ப்பது நல்லது. வேலை விஷயமாக, தொழில் விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் பதட்டத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. வேலை செய்கிற இடத்துல மேலதிகாரிகளால் பதட்டம் அதிகரிக்கக்கூடிய ஒரு குழப்பமான நாள். இந்த வேதிக் ஆஸ்ட்ரோ சேனலை பிடித்திருப்பவர்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணினவங்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணால் தான் உங்களுக்கு அனைத்து வீடியோக்களின் தரவுகளும் உங்களை வந்தடையும். அனைத்து ராசி நண்பர்களுக்கும் சங்கடங்கள் விலகி சந்தோஷம் அதிகரித்திட சர்வேஸ்வரன் துணை இருக்க வேண்டும் எனும் அடியேனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன். நன்றி, வணக்கம்.